ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான பொடலங்காய் பொரியல். இந்த பொடலங்காய் பொரியல் அப்படிங்கிறது ரொம்பவே எனக்கு ஃபேவரட்டான ஒரு ரெசிபி. இதில் ஒரு பிஞ்சு பொடலங்காய் எனக்கு கிடச்சிச்சு. அதை பார்த்த உடனே சரி இன்றைக்கி பொடலங்காய் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த பொடலங்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியாக செஞ்சிடலாம். இது புளிக்குழம்போடு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, அப்புறம் வெங்காயம், தேங்காய் பூ, ஒரு வடை சட்டியில் எண்ணெய் வச்சுட்டு அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு தாளிச்சிட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நீங்கள் வேணும்னா வரமிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டு பச்சை மிளகாயும் வெங்காயமும் ஓரளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா இந்த புடலங்காயை வந்து நீங்கள் கூட்டு பண்ணிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். பட் ஆனால் பொரியல் வந்து புளிக்குழம்போட பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா புடலங்காய், அதை வந்து இதில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அந்த புடலங்காயை வந்து தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வைங்க. வேக வச்சதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பூ போடுங்க. நம்ம தேங்காய் பூ போட்டால் முடிஞ்சிச்சு, நம்மளோட புடலங்காய் பொரியல் ரெடி. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. புளிக்குழம்பு, வத்த குழம்போட ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.